இந்த பாருடி, நீ வைக்கிற ரசத்தை விட நான் வைக்கிற ரசம் தான் என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ அப்படியா? எங்க அவனே கேளுங்க. என்ன மதனு? அம்மா நீங்க வச்ச ரசம் எனக்கு ரொம்ப பிடிக்குமா. ஆனா ஹனிமூன் போனப்போ என் பட்டு எனக்காக ஒரு மிளகு ரசம் வச்சு கொடுத்தா பாருங்க. அந்த ரசத்துக்கு முன்னாடி உங்க ரசம் எல்லாம் ஒண்ணுமே இல்லம்மா. பாத்தீங்களா அத்தை? எல்லாம் பார்த்துட்டு தாண்டி இருக்கேன். என் பிள்ளை அப்படியே முந்தானோட சொருகி வச்சிருக்கேன். ரசம் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அத்தை, நான் வேணா உங்களுக்கு ரசம் வச்சு தரேன். நீங்களே பாருங்களேன், உங்க ரசத்தை விட என் ரசம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும். நீ வச்ச ரசத்தை நான் சாப்பிடணுமா? அதுக்கு 2 டீஸ்பூன் விஷத்தை சாப்பிட்டு செத்து போயிருவேண்டி. அந்த ரசத்தை கரைச்சிட்டு வந்து இந்த நாய் வாயிலே ஊத்து, நல்லா குடிக்கட்டும். மம்மி, ஐ அம் யுவர் சன். ஏய் வாயை மூடுறா. நேத்து வந்து உன் முன்னாடி என்னை டம்மி ஆக்கிட்டு மம்மி நான் கூப்பிடுற ஒட்டுச்சேன்னா புருஷனு பொண்டாடி சேர்ந்து என்ன நாடகம். ஐயோ மம்மி மம்மி நில்லு மம்மி. ஏ விடு, அவங்க போனா போயிட்டு போறாங்க. உனக்கு இப்ப ரசம் வச்சு தரணுமா வேணாமா? வேணும் வேணும். அத்தை, என்ன? நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரலான்னு இருக்கேன் அத்தை. ரொம்ப சந்தோஷம். போயிட்டு ஒரு 2-3 நாள், ஒரு 5 நாள் இருந்துட்டு மெதுவா வா. போ போ. Very நீ sweet. போயிட்டு வர்றதுக்குள்ள பாசத்தை காட்டி என் பையனை என் பக்கம் இழுத்தரண்டி. நீ என்ன பண்ண? டேய் மதனு, ஒரு 2-3-4 ட்ரெஸ் எக்ஸ்ட்ரா பேக் பண்ணிக்கோடா. ஏய் மதனும் அவன் கூட வரான். அட அதையே அத்தை கேக்குறீங்க? நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னா, நீ இல்லாம எனக்கு இந்த வீட்ல தனியா போர் அடிக்கும், நானும் உன் கூட வந்தே தீர்வேன்னு உங்க புள்ள செம்மாடும் அத்தை. அச்சு. டேய் மதனு, என்னடா அதெல்லாம்? ஆமாம்மா, இவ எல்லாம் எனக்கு ரொம்ப போர் அடிக்கும். பிளஸ் அதுவும் இல்லாம அத்தை வீட்டுல வேற கூப்பிட்டுட்டே இருந்தாங்களா, அதாம்மா. டேய் மதனு, உன்னை பெத்து தாயிடா நானு. நீ இல்லன்னா எனக்கு போர் அடிக்காதடா. கரெக்ட்டுமா, பேசாம நீயும் வாயேன், நம்ம 3 பேர் சேர்ந்து போலாம். ஆமா சீ. அத்தை, கரெக்ட்டுமா, பேசாம நீயும் வாயேன், நம்ம 3 பேர் சேர்ந்து போலாம். ஆமா சீ. அத்தை. இந்த பாரு, சம்மந்தி வீட்டெல்லாம் போயிட்டாங்கன்னா என் கௌரவம் என்னடா ஆகுறது? இந்த பாரு மதனு, இப்படி மாமியார் வீட்டுல போய் தங்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, உன்னை 10 பைசாக்கு மதிக்க மாட்டாங்க, டம்மி பீஸ் ஆக்கிடுவாங்கடா. அட அத்தை, நீங்க ஏன் அத்தை அதெல்லாம் கவலைப்படுறீங்க? அதெல்லாம் யாரும் மதனை நம்பி பேசாக்க மாட்டாங்க. நான் அவனை பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு பத்திரமா கூட்டிட்டு வரேன். அவனை கூட்டு போறியா? யாரு புருஷன் யாரு பொண்டாடினே தெரியல எனக்கு. என்னத்தை இப்படி கேக்குறீங்க? இதான் என் ஆசை புருஷன். இவதான் என் ஆசை பொண்டாட்டி. ஐயோ கடவுளே, நல்லா இருப்பா தாய். அவனை முதல்ல கூட்டு போ. இன்னும் என்னென்ன கன்றாவிலாம் நான் பார்க்கணுமோ. ஐயோ என்னால முடியல. அப்பா. டேய் மதனு, அம்மா இவ்வளவு பெரிய கட்டு போட்டு உட்கார்ந்துருக்கேன், அவ கைய புடிச்சிட்டு என்னடா ஓதிட்டு இருக்க? அம்மா, பேசாதம்மா, எல்லாம் உன்னால தான் தெரியுமா? என்னாலயா? ஆமா, நான் நீ என்னடா வேற அவளுக்கு சமைக்க தெரியாது அது இதுன்னு சொல்லி விட்ட. அவ உனக்கு சமைக்கணும்ன்றதுக்காகவே கிச்சனுக்குள்ள போய் காய்கறி கட் பண்றேன்னு சொல்லிட்டு கையை கட் பண்ணிட்டு வந்துட்டா. இங்க பாரு, கையெல்லாம் கட் பண்ணி செதெல்லாம் வெளியே வந்து எவ்வளவு ரத்தம் பாரு. நல்லா உத்து பாருமா தெரியும். சும்மா நரம்பு கட்டான சீன் போட்டுட்டு இருக்க.